ஒரு 5000 எல்லாம் சேர்த்து ஒரு 12,000 13,000 பேருக்கு மேல 20,000 பேருக்கு மேல ஆட்கள் இருக்குது. இப்ப ஆண்டவர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணிருக்கான் வச்சிருக்கான். இந்த 5 அப்பமும் 2 மீனையும் இவர்கள் ஆசீர்வதித்து 5000 பேரும் சாப்பிட பேருக்கு சாப்பாடு என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. மீதம் 12 கூட என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க. எடுத்து சீசர்களை கடலை கடத்தி அனுப்பிட்டாரு. கூடையோட போயிட்டாங்க. இயேசு இங்க இருக்கிறார். இயேசு நடுராத்திரியில நடந்து அந்த அக்கறைக்கு போகிறார். கவனிச்சுட்டே வாங்க. இந்த 20,000 கூட்டம், இந்த 15,000 கூட்டமும் கடலை கடந்து வந்துட்டாங்க. வந்து இயேசுவே நீர் இங்கே தானே இருக்கிறீரா? அதோடதான் ஆண்டவர் சொன்னார், என் அற்புதத்தை பார்த்தல்ல, நேத்து கொடுத்தனே சாப்பாடு வயிறு நிறைஞ்சிச்சு உங்களுக்கு, நீங்க திருப்தியானதினால் தான் என்னை நீங்கள் தேடி. இந்த கூட்டம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இயேசுவை தேடி இந்த கூட்டம் எதுக்கு வந்துச்சு? வயிறு பசி, சாப்பாடு இல்ல, திருப்தியாக்கினார். திருப்தியான ஆசீர்வாதம், தொழிலே திருப்தி, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த உடனே இவங்க இயேசுவை எந்த நோக்கத்துல தேடி வந்தாங்கன்னா, இயேசுவை ஒரு அற்புதம் செய்கிறவராக அல்லது ஆசீர்வதிக்கிறவராக அவரை தேடி வந்தார். அப்பதான் இயேசு சொன்னாரு, டேய் நான் இப்ப கொடுக்கிற சாப்பாடு உன் வயித்தை நிரப்பும். நீ என்னைய நானே உன்னை உயிரோடு கூட எழுப்புகிறவர், உன் பாவத்தை மன்னிக்கிறவர்னு நீ என்னை விசுவாசிச்சா அது உன் ஆத்மாவை நிரப்பும். அது உன் வாழ்க்கைக்கு இங்கு மட்டும் இல்ல, செத்ததுக்கு அப்புறமா அது ஆசீர்வாதமா இருக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீ என்னை தேடி வருவதை விட இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுப்பா, அந்த வாழ்க்கைக்காக நீ என்னை தேடி வா, பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன், பரலோகத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா.